வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையலறையில எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள் தான் சோம்பு. ஆனா நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு வாயில போட்டு மென்று சாப்பிடுவது இது வழக்கமா இருக்கும் சிலருக்கு. ஏன்னா இது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது என்று நம்மளுக்கு தெரியும். ஆனா முக்கியமா இரவுல தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த ஊற வைத்த சோம்பு தண்ணீரை காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா நண்பர்களே, பலவிதமான அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த சோம்பு தண்ணீர். தினமும் சோம்பு தண்ணீர் குடித்தா உடல்ல நடக்கக்கூடிய 10 முக்கிய மாற்றங்கள் என்ன, அதை எப்படி தயாரித்து யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்க கூடாது, இது என்னென்ன நோய்க்கு மருந்தா இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. இதுல சொல்லப்பட்ட தகவல் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் கையில் தான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்குது. சோம்புங்கிறது நறுமணமும் மருத்துவ குணங்களும் கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் சோம்பு. இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் அடங்கியதாங்க சோம்பு. இரவுல ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சோம்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடித்தா பலவிதமான மாற்றங்கள் உங்கள் உடம்புல நடக்கும். ஸோ அதில் நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் என்னென்னா, செரிமானம் மேம்படும். சோம்பு தண்ணீர் மிகப்பெரிய நன்மை. அதுவும் முக்கியமா செரிமானத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கக்கூடியது சோம்பு தண்ணீர். வயிற்று உப்பசம், அஜீரணம், வாய்வு தொல்லை, உணவு செரிமானம் ஆகாம பிரச்சனை, ஏன்னா நிறைய பேருக்கு எந்த லைட்டான உணவுகள் சாப்பிட்டா கூட செரிமானம் ஆகாது. முக்கியமா வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் செரிமானத்தன்மை கம்மியா இருக்கும். லைட்டான உணவுகள் சாப்பிட்டா கூட செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த சோம்பு தண்ணீரை எடுக்க எடுக்க அவங்களுடைய அந்த செரிமான சுருப்பிகள் தூண்டப்படும். இதனால உணவு எளிதில் செரிமானமாகும். வயிறு ரொம்பவே லேசாக இருக்கும். வாய்வு தொல்லை குறையும். ஸோ அடுத்து இரண்டாவது மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். வயிறு உப்பசத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. உணவு சாப்பிட்ட பிறகு சிலருக்கெல்லாம் வயிறு பெரிதாகி வீங்குவது போல தோணும். ஸோ இதற்கு காரணம் அதிகப்படியான வாய்வு, மெதுவாக செரிமானம் ஆகிறது, குடல் இயக்கம் குறைபாடு இருக்கிறதுனால இப்படி ஏற்படும். ஆனால் சோம்பு தண்ணீரை குடித்தோம்னா சிலருக்கு வயிற்று செரிமானம் அதிகரிக்கும். இதனால வயிற்று வீக்கம் குறைந்தது போல ஒரு ஃபீலிங்கும் ஏற்படும். உடல் ரொம்ப இலவாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் ஒரு வீக்கம், வயிற்றில் வீக்கம், உப்பசம் ஏற்படுற மாதிரி ஃபீலிங் இருக்கோ அப்போல்லாம் சோம்பு தண்ணீரை எடுத்துக்கலாம். அடுத்து மூன்றாவது மாற்றம் என்னன்னா, உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இது உதவுகிறது. சோம்பு தண்ணீர் மட்டும் குடித்தால் உடனே குறையாதுங்க. ஆனா அது குறைகிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். உணவு, அடுத்து உடற்பயிற்சி, அடுத்து சோம்பு தண்ணீர். ஸோ இதை மூணையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ பசியை கட்டுப்படுத்தும் சோம்பு தண்ணீர், செரிமானத்தை மேம்படுத்தும், அது மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். ஸோ மெட்டபாலிசம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு பயன்படும். குறைந்த கலோரிகளை கொண்டது தான் இந்த சோம்பு தண்ணீர். ஸோ ரொம்பவுமே ஆரோக்கியமான முறையில் நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் சோம்பு தண்ணீர் எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும். அதே மாதிரி தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த ஆசை எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதிகமாக சாப்பிட்ற பழக்கத்தையும் நீங்கள் தவிர்த்துருவீங்க. அடுத்து நான்காவது மாற்றம், உடல்ல நீர்ச்சத்துடன் வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. பலரும் காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கிறதே இல்லை. ஏன்னா டீ காஃபி தான் குடிப்பாங்க. எந்திரிச்சோடனே டீயோ காஃபியோ குடிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. ஸோ டீ காஃபி குடிக்கிறது உடல் நலத்திற்கு நல்லதே கிடையாது. அது தீங்கை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் காலைல எழுந்திரிச்சோன்னா தண்ணியோ இல்லை இந்த மாதிரி சோம்பு தண்ணீரோ குடிச்சிங்கன்னா உடல் நீர்ச்சத்து மேம்படும். உடலோட அந்த இயல்பான செயல்பாடுகள் சீராக இயங்க ஆரம்பிக்கும். நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா சோர்வு ஏற்படும், தலைவலி ஏற்படும், மலச்சிக்கல் வரும். ஸோ இதெல்லாம் நீர்ச்சத்தை குறையாம பாதுகாக்கிறதுக்கு இந்த சோம்பு தண்ணீர் பயன்படுது.
மாற்றம் 5 மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. மலச்சிக்கல்ங்கிறது பலருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனையா ஆயிருச்சு. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, மலச்சிக்கல் எல்லாரையும் போட்டு படுத்தி எடுக்குது. ஆனா சோம்பு தண்ணீர் உடல் இயக்கத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. ஆனா சிலருக்கு காலையில மலம் கழிப்பது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் நீங்க சோம்பு தண்ணீரை டெய்லி எடுத்துட்டு வரும் பொழுது ஈஸியாயிரும். வயிறு ரொம்பவே சுத்தமாயிரும். அந்த சுத்தமான உணர்வு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மாற்றம் 6 வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு உதவலாம். சோம்பு பல ஆண்டுகளாகவே இயற்கை மவுத் ஃப்ரெஷ்னரா பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நறுமண எண்ணெய்கள் வாயை புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உதவுது. தற்காலிகமாக வாய் நாற்றத்தை குறைக்கிறதுக்கும் உதவு. காலையில சோம்பு தண்ணீர் குடிப்பதனால வாய் புத்துணர்ச்சி அடையும். ஸோ இதனால அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியா இருக்குல்ல, பேட் பாக்டீரியாஸ் இது எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அந்த வாயில கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்மெல்லு வருது. ஸோ நிறைய பேருக்கு வெளியில சொல்றதுக்கே தயங்குவாங்க, கூச்சப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க சோம்பு தண்ணீரை எடுக்க எடுக்க வாயில இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாம் போயிடும். அடுத்து 7வது மாற்றம் என்னன்னா, உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆதரவை அதிகரிக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கிறதுக்கு உதவுது. உடல்ல நீண்ட கால ஆரோக்கியத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சோம்பு ஒரு சூப்பரான உணவாக கருதப்படுது. ஸோ நோயின்றி நீங்கள் வாழணும்னா சோம்பு தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து மாற்றம் 8 தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுது. நல்ல செரிமானமும் போதுமான நீர்ச்சத்தும் இருந்துச்சுன்னா தோல் எப்பொழுதுமே எப்படி இருக்கும், பலன்னு இருக்கும்ல. ஸோ இது நீர்ச்சத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு உணவா இருக்குது. செரிமானத்தையும் நல்லா செரிக்குது. ஸோ நம்மளுடைய குடல் சுத்தம் ஆயிருச்சுனாவே நம்மளுடைய முகம் நல்ல பலன்னு இருக்கும். சிலருக்குலாம் முகம் ரொம்ப டல்லா இருக்கும், முகப்பருக்கெல்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் சோம்பு தண்ணீர் நல்ல ஒரு தோலை கொடுக்கறதுக்கு பயன்படுது. ஏன்னா உடல்ல அழுக்குகள் இருந்தாதான் முகங்கள்ல பருக்கள் வரும். ஸோ குடல் சுத்தமாயிருச்சுன்னா பருக்களோ இல்லை முகம் ரொம்ப டல்லா தெரியுறதோ சோர்வோ இதெல்லாம் இருக்காது. அதனால தோல் பளபளப்பாகிறதுக்கு நீங்கள் சோம்பு தண்ணீர் எடுத்துக்கலாம். முகத்தை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீரை எடுத்துக்கலாம். அடுத்து மாற்றம் 9 உடல் சோர்வை குறைத்து புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர். காலையில் வெறும் வயிற்றுல சோம்பு தண்ணீர் குடிக்கிறதுனால உடல் ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த நாளோட தொடக்கமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக அந்த நாளை தொடங்க ஆரம்பிப்பீங்க. தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தணும். ஸோ தண்ணி நம்ம உடலுக்கு இன்றி அமையாது. ஸோ திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல திருக்குறள்ல, நீரின்றி அமையாது உலகு. அதே மாதிரி தான் நம்ம உடலுக்கும் தண்ணீர் ரொம்பவே அவசியம். ஸோ நம்ம தண்ணியாக குடித்தாலும் சரி, சோம்பு தண்ணீராக குடித்தாலும் சரி, நம்ம உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் அந்த நாள் முழுக்க சோர்வே இல்லாமல் நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய திறனை அதிகரிக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. அடுத்த மாற்றம் 10 பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. சோம்பு பாரம்பரியமாகவே பெண்களுடைய உடல் நலத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு சோம்பு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெண்கள் சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சோம்பு தண்ணீரை எப்படி தயாரித்து எப்படி எடுத்துக்கொள்ளணும், சரியான முறைகளில் எடுத்தால் தானே முழு ஊட்டச்சத்துக்களும் உடலில் கிடைக்கும். அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முறை 1 1 டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்க பிடிக்கலை அப்படின்னா 2வது மெத்தட் ட்ரை பண்ணுங்க. 1 டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை கலந்து நீங்கள் 5 நிமிஷம் நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஆற விட்டுட்டு உங்களுடைய நாக்கு பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வடிகட்டி நல்லா சூடாகவே நீங்கள் குடிச்சிருங்க. ஸோ இது காலையில் எந்திரிச்சோன்னு செஞ்சுட்டு நீங்கள் காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. இது 2வது மெத்தட். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு ஊற வச்சு குடிக்கிறது ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் பிடிக்காது. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு குடிக்கிறதும் சிலருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ
அந்த மெத்தடை வந்து பயன்படுத்திக்கிறேங்க. அடுத்து யாரெல்லாம் இதை குடிக்கலாம்னா, பெரியவர்கள் வந்து குடிக்கலாம். அதாவது வயதானவர்கள், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறணும் அப்படிங்கிறவங்க, வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் அந்த செரிமானம் வந்து நல்லா இயங்கும். ஆரோக்கியமான பானத்தை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தேவை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஹெல்த்தி ட்ரிங்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் இதை குடிக்கக்கூடாது, இல்லை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சோம்பு சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும் அப்படிங்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பாலூட்டுற தாய்மார்கள், மருந்து மாத்திரை வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் இந்த சோம்பு தண்ணீர் எடுக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. அதாவது காய்கறிகள், பழங்கள், ஜங்க் ஃபுட்டுகளை வந்து தவிர்த்திடணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது அந்த உணவுகளை தவிர்த்துருங்க. சர்க்கரையை தவிர்த்துருங்க. உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. நல்ல போதுமான தூக்கம், ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. இது எல்லாமே ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணாவே உங்களுக்கு நீங்கள் நோயின்றி வாழலாம், 100 வயது வரைக்கும் வாழலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.